எல்லாருக்கும் நன்றி. நேற்று நடிகர் பார்த்திபன் சார் அவரு எங்க வீட்டுக்கு வந்து எங்களை அவருடைய கார்லயே வந்து ஒரு நிகழ்ச்சி திடீர் சர்ப்ரைஸா வந்து கூப்பிட்டாரு. திடீர்னு 4 மணிக்கு வந்து கூப்பிட்டாரு. திடீர்னு எங்களுக்கு புரியல, என்னடா பார்த்திபன் சார் திடீர்னு வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு. சரி சொல்லி அவர் கார்லயே வந்து உங்களை கூப்பிட்டு போறோமா, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னாரு. எங்க சார்னு கேட்ட, நீங்க வாங்க சர்ப்ரைஸா இருக்கும் கூப்பிட்டு போறேன் அப்படின்னாரு. சார் நாங்க யூனிஃபார்ம்ல, அவர் சொன்னார் சாரி வாங்கிட்டு வந்திருக்கோமா, கட்டிட்டு வாங்கினாரு. இல்ல சார் நாங்க யூனிஃபார்ம்ல தான் வருவோம், அந்த அம்மா யூனிஃபார்ம் போட்டாதான் அந்த அம்மாவுக்கு ஒரு அடையாளம், அதனால யூனிஃபார்ம்ல தான் வருவோம் சொல்லி சொன்னோம். சரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, சரி ஓகே வாங்க அப்படின்றாரு. அப்புறம் நாங்களும் யூனிஃபார்ம்லயே போயிட்டோம். சாரி அவர் வாங்கி கொடுத்தாரு, நல்லா காஸ்ட்லியான சாரியா வாங்கி கொடுத்துருக்காரு. அது நாங்க வண்டியிலே வச்சுட்டோம், அவர் சார் வண்டியிலே வச்சுட்டோம். அவர் வண்டியிலே போயிட்டோம். அவர் தான் அவங்க இன்னும் கேட்டா, அவர் வந்து இந்த அம்மா வந்து பெருசா பெரிய அதிகாரி மாதிரி நினைச்சு அவர் வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து கார்ல இருந்து இறங்கி வந்து இந்த அம்மா கை கொடுத்து வரவேற்று சார் டோருக்கு வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுத்து அன்பா உபச்சரிச்சு அந்த அம்மா கார்ல முன் சீட்ல உட்கார வச்சு அவர் உட்காந்துட்டு டிரைவ் பண்ணி அவரே ஓட்டிட்டு போனாரு. எங்க சார் போறோம்னா சொல்றோம் வாங்க அப்படின்னாரு. போற வயலுக்கு பார்த்தா திடீர்னு சொன்னா எத்ராஜி காலேஜுக்கு போறோம், பெண்கள்லாம் அங்க படிக்கிறாங்க, மாணவர்லாம் படிக்கிறாங்க, உங்களுக்கு முன் உதாரணமா அங்க சர்ப்ரைஸா நான் எடுத்துட்டு போய் நிறுத்த போறேன், அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க. சரிங்க நாங்க பண்றோம் ஒத்துக்கிட்டேன். மாணவர்களுக்கு சார் சொல்றாரு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. சார் கூடயே போனோம். ரொம்ப அன்பா எங்களுக்கு அங்க போனோன்னே நல்லா சார் மூலியமா எங்களுக்கு நல்லா மரியாதை கொடுத்தாங்க. எங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, சார் மூலியமா போனோன்னு ஒரே வரவேற்பு எங்களுக்கு அங்க. சார் எங்களை எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அவங்க எல்லாரும் பார்த்தாங்க, ரொம்ப இது பண்ணாங்க. எங்களுக்கு சாரி கட்டிட்டு தான் வர சொன்னாரு. நாங்க வந்து இந்த யூனிஃபார்ம்ல தான் வருவோம் அப்படின்னு சாரு கிட்ட நாங்க கட்டாயப்படுத்திட்டோம். கட்டாயப்படுத்துறாங்க. நாங்க தான் சாரை கட்டாயப்படுத்தணும். இந்த யூனிஃபார்மாலதான் எங்களுக்கு இந்த அடையாளம் கிடைச்சது. அதனால இந்த யூனிஃபார்ம் எங்க போனாலும் பொது நிகழ்ச்சி போனா போட்டுட்டு போறது, வீட்டுல எடுத்தா பிரச்சனை கிடையாது, யாரா வருவாங்க இருப்பாங்க, நண்பர்கள்கிட்ட போறது அது வேற. பொது நிகழ்ச்சி போறதுனால யூனிஃபார்ம் தான் நாங்க போட்டுட்டு போறோம். அவரு செஞ்ச செயல் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு கண் கலங்குற மாதிரி பண்ணிட்டாரு. அவரு நேற்று அவர் பண்ண செயல் அவ்வளவு பிரமாதமா பண்ணாரு. அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்து அவ்வளவு மேடையில எதிர்க்க வந்து அவரு இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பாதணி வாங்கி கொடுத்து அதை போட வச்சு அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சுன்னா பண்றாரு. அவர் எவ்வளவு பெரியவர். அவர் வந்து நம்மள இந்த மாதிரி இந்த அம்மா பாதத்துல வந்து தொட்டு பாதணி கொடுக்குறாரு, அப்படி பாத பூஜை பண்ற மாதிரி சொல்றாரு. அவரு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அதுவும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாரு. அவரு திடீர்னு நீங்க குடும்பத்துல எத்தனை பேருக்கு கேட்டாரு, 2 பேருக்கு சொன்னோம். உடனே என்ன பண்ண, ஒரு 10 பேருக்கு பிரியாணி ஏற்பாடு பண்ணி உடனே அட்டன் டைம் ஒரு 12 மணிக்கு 11:30 மணிக்கு கால் பண்ணாரு. அவரு 12 மணிக்கு எங்க வீட்டுக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்தாங்க. நல்லா அருமையா இருந்து சார் கொடுத்தாரு. நாங்க குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டோம். அந்த வீடியோ எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்ல, இந்த போன வச்சிருக்கேன், அதனால என்னால அனுப்ப முடியல அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறமா அது அனுப்ப முடியாததுனால அதை வாய்மொழியா சொல்லிக்கிறோம். ரொம்ப அருமையா சார் பண்ணது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷம். சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சபாவும், மனைவி சார்பாகவும், இந்த அம்மாவுடைய துப்புரவு பணியாளர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வணக்கம், நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.